வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் வெளியூர்லேருந்து ஒருத்தன் என்ன எதிர்த்து கொஸ்டின் கேட்பான்னா அவனை விடக்கூடாது, அவனுக்கு சொந்த பந்தம்னு ஏதாவது இருந்தால் தூக்குங்க அப்படின்னு சொல்லுனேன்னா அவனுக்கு பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா ரேவதினி அப்படின்னு சொன்னோன்னா அப்போ அவனை தூக்குங்கடா, அப்போ தான் அவனுக்கு என்னை பற்றி தெரிய வரும் அப்படின்னு ரேவதி ஆள் வச்சு முத்துப்பாண்டி கடத்த ஒரு கட்டத்தில் முத்துப்பாண்டி தான் நம்ம ரேவதியை கடத்திருக்குது அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சு தோலை உரிக்கிறாங்க. அதோட ரவுடிகள்கிட்ட இருந்து முத்துப்பாண்டியை மீட்கிறாங்க. கபடி போட்டியில் பங்கேற்று பட்டையை கிளப்பி அந்த ஊருக்கு உள்ள மக்கள் அந்த கோயிலுக்கு போகிற அனுமதியை பெற்றுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கபடியில் பட்டையை கிளப்பி நம்ம கார்த்தி விஸ்வரூபம் எடுத்து அந்த போட்டியில் வெற்றி வாகி சூடிறாங்க. ஒரு கட்டத்தில் ராஜ மரியாதையோட பொங்கலை அந்த ஊர் மக்கள் நம்ம ராஜா கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பு கட்டத்தில் தான் நம்ம கார்த்தி நம்ம ரேவதி கடை கார்த்திகிட்ட இருந்து கடத்தணும் அப்படின்னு அந்த இடத்துல முத்துப்பாண்டி ரெடி பண்ணுறாங்க. ஏற்கனவே சரவணனுக்கு காலம் முறிச்சு போட்டோம், ஆனால் இந்த போட்டி நடக்காது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் தப்பு கணக்கு. வெளியூரில் இருந்து வந்தவன் சாதாரண ஆள் இல்லை, அவன் பெரிய தில்லாலங்கடியாக இருக்கான். நம்ம இவ்வளோ தூரம் சொன்ன போகிறோம், சரவணனுக்கு காலம் முறிஞ்சது தெரிஞ்சோம், அவன் என்ன நம்ம கூட களத்தில் இறங்கலாம் அப்படின்னு துடிக்கிறானா. அவனை எந்த வகையில் மடக்கணும் அப்படின்னு ரவுடிகளை கொண்டு விடுறாங்க. ரவுடிக ஒவ்வொருத்தரும் நான் 6 கொலை பண்ணியிருக்கேன், ஒருத்தன் சொல்கிறாங்க நான் பொண்டாட்டியே எதிர்த்து பேசினானே வெட்டி கொலை பண்ணிட்டேன், என்ன பேச்சை மறிக்காத என் பொண்டாட்டி எதுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம முத்துப்பாண்டிக்கு ஒய்ஃபுக்கு கடிகலங்கு. என்னடா என் மாப்பிள்ளையோட சகவாசத்தை பார்த்தா இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு அந்த இடத்துல கண் கலங்குறாங்க. நம்ம சரவணனுக்கு காலை முறிச்சது மாதிரி இந்த நம்மளுக்கு எதிராக களம் இறங்குறானா இப்போ கார்த்தி, அவனுக்கு தோலையும் முறிக்கணும் அப்படின்னு சொல்லுனாரு. ஏன் அவனுக்கு கூட பொண்டாட்டி இருக்கால, அவளை ஏன் கடத்தக்கூடாது அப்படின்னு ஐடியா பண்ணி நம்ம கார்த்தியோட ஒய்ஃப் ரேவதியை கடத்திடுறாங்க. இந்த விஷயம் முத்துப்பாண்டி ஒய்ஃபுக்கு தெரிய வருது. என்ன வெளியூர்ல இருந்து வந்த நபர் நன்மை தான் செய்கிறாரு, ஆனால் என் கணவர் ஏன் இப்படி அவருக்கு தீமை செய்யணும்னு துடிக்கிறாருன்னு தெரியலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு ஃபோனை போட்டு இந்த பாருங்கள் நான் அந்த முத்துப்பாண்டிக்கு பொண்டாட்டி தான் பேசிட்டேன், அவருக்கு புத்தி கலங்கி இருக்கு, அவர் ஏன் இப்படி செய்யாருன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியலை, அவர் நல்லவர் இல்லைங்க, நான் தான் மாட்டி தவிக்க, உங்கள் மனைவியை காப்பாற்றிருங்க, உங்கள் மனைவியை அவர் ஆட்களை வச்சு கடத்தி வச்சுருக்காங்க, இந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்திக்கு தகவலை சொல்லிடுறாங்க. உடனே கார்த்தி அடித்து புரண்டு ஓடி போய் நம்ம ரேவதியை காப்பாற்றுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்னோட கணவர் தான், அவர் புரிஞ்சுக்கிட மாட்டேங்காரு அப்படின்னு சொல்ல நேரம் அவரை புரிய வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு அப்படின்னு அந்த இடத்துல கார்த்தி அதுக்கு ஒரே வழி இந்த கபடி போட்டி நடக்கணும் அப்படின்னு ரேவதியை மீட்டுட்டு நம்ம சரவணன்கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாதுங்க, எந்த இக்கட்டான நிலையிலையும் இந்த கபடி போட்டி நடக்கும் அப்படின்னு சொல்ல நேரம் ஒருத்தர் நான் வரமாட்டேன்ப்பா, இந்த சரவணனுக்கு காலையே முறிச்சிட்டான், என்ன இந்த போட்டி நடந்தா நம்ம ஆடவங்களுக்கு உயிரே போயிடும், என் உயிர் எனக்கு முக்கியம் அப்படின்னு போன நேரம் நம்ம இளையராஜாவை வர சொல்கிறாங்க. ஃபோனை போட்டு இந்த பாரு ஒரு இக்கட்டான நிலையில் இருக்குது, நீ தான் உதவணும், என்ன மாப்பிள்ளை என்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டு நான் வரேன், உனக்கு உதவ நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு இளையராஜா வந்தால் எங்கள் கபடி போட்டி இப்படி ஒரு பிரச்சனை, அடடா எப்போவுமே என்ன பிரச்சனை வீல சிக்க வச்சு ஓட விடதே உன்னோட வேலையே ஆச்சு, ஆனால் நான் நண்பனாச்சே, உன்னோட பிரச்சனை எல்லாம் என்னோட பிரச்சனை மாதிரி, நான் உனக்காக நான் விளையாடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல இளையராஜாவும் ஒத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கபடி போட்டி நடக்குது. அதில் ஒவ்வொரு அடியும் மரண அடி இந்த கார்த்திகை விழணும், அவன் தலை தறிக்க ஓடணும் அப்படின்னு அந்த இடத்துல முத்துப்பாண்டி ரவுடிகளை செட் பண்ணி அவளாம் ரவுடியாட்டு தான் ஆட வராங்க. அதே நேரத்தில் நம்ம கார்த்தி டீமும் கலையரங்கு நேக்கா எப்படியெல்லாம் தப்பணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம கார்த்தி தப்ப வச்சுறாங்க. முத்துப்பாண்டிக்கு செம கடுப்பு, என்னடா இவன் எல்லா வித்தையிலையும் கை தேர்ந்தவனா போல இருக்கான், இப்போ கபடியில் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை நான் ரவுடிகளை கொண்டு வச்சு ஜெயிச்சிடணும்னு நினச்சா, ஆனால் இவன் எல்லாத்தையும் தகுத்தறிஞ்சிட்டானே அப்படின்னு அந்த இடத்துல முணுமுறுக்கிறாங்க. நம்ம கோப்பையை பெச்சுறாங்க. இவன் வெளியூரில் என் கோட்டையே அசைச்சிட்டான் அப்படின்னு அந்த இடத்துல முத்து
முத்துப்பாண்டி செம்ம கடுப்பாகிறாங்க. அதோட பார்த்தோன்னா இப்போ பாருங்க, எங்கள் வெளியூர்லேருந்து ஒருத்தன் உங்கள் ஊருக்கு வந்து உங்களை வந்து எதிர்த்து களம் இறங்கியிருக்கான் முத்துப்பாண்டி. இப்போ என்ன செய்ய, இப்போ வந்து வெற்றி பெற்றாச்சு. இனி கோயிலில் இந்த மாதிரி இல்லை, வெளியே நின்று சாமி கும்பிட்ட இவங்க எல்லாம் உள்ளுக்க போய் சாமி கும்பிடலாம். இந்த பொங்கல் அமோகமாக இருக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் முத்துப்பாண்டி மூஞ்சி கரிய பூசினது கணங்க ஆகுது. இவன் வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் முத்துப்பாண்டிக்கு ஒய்ஃபு கையெடுத்து கும்பிட்றாங்க. நீங்கள் எதுவுமே பண்ணிடாருங்க, எல்லாம் நன்மைக்கு தான். நம்ம பிள்ளை பிறக்க நேரம் நம்மளுக்கு நன்மையாக இருக்கட்டும். நீங்கள் பாவக்கணக்கு பாவத்துக்கு மேலே பாவம் வந்து செய்துட்டே இருக்கிறீங்க, அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு வந்து கதற நேரம் நம்ம முத்துப்பாண்டிக்கு மனசும் ஒரு வகையில் மாறுது. சரி, இவ்வளோ காலம் நம்ம பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பண்ணிட்டோம், இனி நம்மளுக்காக ஒரு வாரிசு வரப்போகுது, அந்த வாரிசு நல்லபடியாக வரணும்னா நம்ம தப்பை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சரவணன் டீமு வின் பண்ணிட்டு அப்படின்னு வந்து சரவணனுக்கு எல்லாம் தகவல் தெரிஞ்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோட மீனாட்சி நம்ம ரேவதியை கெட்டி பிடிச்சி, இந்த பாரு ரேவதி, இந்த பொங்கல் எங்களுக்கு இது வந்து நல்ல பொங்கலாக வந்து தலை பொங்கல் வந்து அமைஞ்சிருக்கு, அதுக்கு நீங்கள் தான் காரணம். இப்போ என் கணவர் எதுக்காக வந்து கஷ்டப்பட்டாரோ அது வந்து நிறைவேறிட்டு, அதுவும் உன் கணவர் நிறைவேற்றி வச்சுட்டாரு. இந்த ஊர் மக்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஊர் மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தம்பி வாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மாலையை போட்டு நம்ம ராஜாவை வந்து வரவேற்கிறாங்க. இந்த பொங்கலை எங்களை அமோகமாக வந்து கொண்டாட நீங்கள் வந்து வச்சுட்டீங்க தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து வாழ்த்துறாங்க. ஒரு கட்டத்தில் நாங்கள் இனி கிளம்புறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரேவதிவையும் நம்ம ராஜாவை வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி நம்ம ராஜாக்கு மேலே சாந்திட்டு, இந்த பாரு, எனக்கு ஒரு கஷ்டம்னா நீ துடிச்சு வந்து ஓடி வந்து காப்பாற்றின, என் மேலே இவ்வளோ அன்பு இருக்குது, இந்த ஊர் மக்கள் யாருன்னே தெரியாது, அவங்களுக்காக இவ்வளோ தூரம் கபடி போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு வெற்றி பெற்று நீ வந்து அவங்களுக்காக வந்து போராடி உரிமையை வந்து மீட்டு கொடுத்துருக்க. இப்படியெல்லாம் எல்லாத்துக்குமே எல்லா நன்மையும் செய்தாலும் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் ஒன்று ஏன் பிடிக்கலை ராஜா, எனக்கு அதுதான் தெரியலை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் கவலைப்படாதுங்க. உங்கள் அம்மா மனசில் நான் ராஜசேதுபதியோட பேரே அப்படின்னு உள்ள அடையாளம் தான் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அதனால தான் என்னை வந்து ஒதுக்குறாங்க. என்னைக்கு உங்கள் பாட்டி சிவகாமி அம்மா சாவுக்கு எங்கள் தாத்தா காப்பும் பாட்டியும் காரணம் இல்லை அப்படின்னு வந்து உண்மை தெரிய நேரம் கண்டிப்பாக உங்கள் அம்மா நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்கிடுவாங்க. அதோட குடும்ப பகை மாறும். அது புரிஞ்சுக்க ரேவதி, என்னை கொஞ்சம் காலம் தான் எப்படியோ அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு, இன்னும் வந்து ரோஹிணி உங்கள் அக்காளுக்கு வந்து குழந்தை பிறக்க நேரம் வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டு குடும்பம் ஒன்று சேரும்னு சொல்லியிருக்காருல, அது சீக்கிரமாக நடக்கும். அதனால நீ அதுவரை வந்து எந்த பிரச்சனையும் வந்து இல்லை, உங்கள் அம்மா பண்ணதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துரு ரேவதி. கண்டிப்பாக வந்து இந்த உண்மை கூடிய சீக்கிரம் வந்து தெரிய வரும். அந்த முத்துவேல் தான் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் பாட்டியோட சாவுக்கு வந்து காரணம், உண்மையாட்டி எங்கள் தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரேவதி, இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எங்கள் கூடிய சீக்கிரம் எங்கள் அம்மாவுக்கு தெரியணும், அப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி கிட்ட வந்து சாஞ்சி இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சண்முகத்துக்கு ஒய்ஃப் வந்து இங்கே தான் வேலை பார்க்குறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட. கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும், இதுதான் நம்ம உண்மையை சொல்லக்கூடிய நம்ம கணவர் வந்து நம்மகிட்ட சொல்லி வச்சுட்டு போனால் அந்த உண்மை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு தெரிஞ்சு கண்டிப்பாக உண்மை வெளிப்பட போகுது.